ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நார்செட் 10 ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எம்சிக்யூஸ் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு டே 14. இன்னைக்கான கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிளெப்ஸ் லோஃபர் பேசிலை இஸ் அ நேம் ஆஃப். ஸோ அதான் கேஎல் செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆப்ஷன்ல ஸ்டெப்டோகாக்கை, சால்மினோலா டைஃபி, கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே, meningococci. So correct answer is Cornybacterium diphtheria. Diphtheria bacilli. What is bacillus? Rod shaped bacteria is known as bacillus. Okay, diphtheria கான இன்னொரு நேம் தான் வந்துட்டு Klebsiella bacilli. Okay, correct answer is option C தான். Second question, which of the following is a sound that produces the systolic pressure reading and it's the first choreographed sound heard as a pressure in the blood pressure curve is released? ஆக்சுவலா அவங்களே கொடுத்துருக்காங்க கொரோகாப் சவுண்ட்ஸ். வாட் இஸ் கொரோகாப் சவுண்ட்? நீங்க பிபி எடுக்கும் போது வர சவுண்டு தான் வந்து கொரோகாப் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் 5 கொரோகாப் சவுண்ட்ஸ் ஆர் தேர். கொரோகாப் சவுண்ட்ஸ்ல எத்தனை இருக்கு? 5 இருக்கும். ஓகே, என்னென்ன? ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த சவுண்டுன்னு சொல்லுவாங்க. கொரோகாப் சவுண்ட் கேட்க ஸ்டார்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட். அந்த சவுண்டு வந்துட்டு லவுடரா மாறும், அது செகண்ட். தென் ஸ்மூத்தர் ஆர் மஃபுல்டா மாறும், ஸ்மூத்தர் தேர்டு, மஃபுல்டா மாறும், தென் லாஸ்ட் டிஸ்அப்பியர் ஆகும். இதான் வந்துட்டு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் கொரோகாப் சவுண்ட்ஸ். கொஸ்டின் அவங்களே கேட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் த அப்பியரன்ஸ் ஆஃப் த சவுண்டு தான் கரெக்டான ஆன்சர். a sharp tapping sound அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதான் ஆன்சர். So correct answer is option A, sharp tapping sound which denotes a systolic. ஓகே, நம்ம பிபில சிஸ்டோலிக் பிளட் பிரஷர் டினோட் பண்றது என்ன? அப்பியரன்ஸ் ஆஃப் த சவுண்ட் தான். whereas disappearance of the sound denotes the diastolic பிபி. ஓகேவா? diastolic pressure டினோட் பண்றது உங்களுக்கு டிஸ்அப்பியர் ஆகுது தான். ரொம்ப சிம்பிள். கொரோகாப் சவுண்ட் அப்பியர் ஆகிறது சிஸ்டோலிக் பிரஷர், கொரோகாப் சவுண்ட் டிஸ்அப்பியர் ஆகிறது diastolic pressure. Next question, at birth ductus venosus collapses and changes into. ஸோ டக்டஸ் வீனோசிஸ் வந்துட்டு நம்மளுக்கு அதான் பர்த் அப்ப இருக்கும். என்ன செய்யும்? அம்பிளிக்கல் வெயினுக்கும் இன்ஃபீரியர் வீனா கேவாக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷன் பேரு தான் டக்டஸ் வீனோசிஸ். ஸோ பர்த்துக்கு அப்புறம் இந்த டக்டஸ் வீனோசிஸ் என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் லிகமெண்டல் வீனோசம். டக்டஸ் வீனோசிஸ் என்னவா மாறும்? லிகமெண்டல் வீனோசாவா மாறும். தென் லிகமெண்டல் டெரேஸ்ங்கிறது என்னது? வாட் பிகம் லிகமெண்டல் டெரேஸ்? யுவர் umbilical. ஓகேவா? ஸோ அம்பிளிகஸ்ல we have umbilical artery and umbilical vein is there. கரெக்டா? ஸோ umbilical vein will become as ligamental teres. Umbilical artery will become as lateral umbilical ligaments. umbilical artery என்னவா மாறுது? லேட்டரல் umbilical ligament மாறும். umbilical vein என்னவா மாறும்? ligamental teres மாறும். then ductus venosus become ligamental venosum. ductus arteriosus become ligamental arteriosum. இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான். மத்த ஆப்ஷன்ஸும் நம்ம படிச்சாச்சு. foramen ovale என்னவா மாறும்? fossa ovalisa மாறும். next question, photograph is a composite graphical record which gives information of all the following except. photograph நம்மளுக்கே தெரியும். photograph என்னது? it's a graphical representation of labor process. labor process ஓட graphical representation தான் வந்துட்டு photographங்கறாங்க. கரெக்ட்டா? சோ அதுல என்னென்ன இருக்கும்? cervical dilatation இருக்கும், descent of the head இருக்கும், then uterine contraction இருக்கும். என்ன இருக்காது? level of dehydration இருக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஏன் இது எக்ஸப்ட்னா எது இருக்காதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ சர்விக்கல் டைலிட்டேஷன் இருக்கும், டிசெண்ட் ஆஃப் த ஹெட் இருக்கும், யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் இருக்கும், லெவல் ஆஃப் டீஹைட்ரேஷன் மட்டும் இருக்காது. ஓகே, கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்ப்ளீட் பிரீச் பிரசன்டேஷன் மீன்ஸ்.
ஸோ பிரீச்சை வந்துட்டு ரெண்டா பிரிப்பாங்க. ஒன் இஸ் கம்ப்ளீட், அனதர் ஒன் இஸ் இன்கம்ப்ளீட். ஓகேவா? கம்ப்ளீட் பிரீச் பிரசன்டேஷனுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், thighs are flexed on the trunk and legs are extended at the knee joint. Then option B, both thighs and legs are partially extended. Option C, thighs are flexed of the hips and legs at the knees. Then option D, thighs are extended but knees are flexed. So we'll see one by one. What do you mean by complete breach? அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்க ஆன்சர் எழுதுவீங்க. Complete breach denotes when there is fully flexion. பாடி ஃபுல்லா ஃபிளெக்ஸ்டா இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? கம்ப்ளீட் பிரீச் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எது ஃபுல்லி ஃபிளெக்ஸ்டு? ஆப்ஷன் சி தான் ஃபுல்லி ஃபிளெக்ஸ்டு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான். thighs are flexed at hips and legs at the knees. எல்லாமே ஃபிளெக்ஸ்டா இருக்கும். அது பேர் தான் வந்துட்டு ஃபுல்லி ஃபிளெக்ஷன். ஸோ ஃபுல்லி ஃபிளெக்ஷன் எதுல இருக்கும்? ஆப்ஷன் சில தான் இருக்கு. அதனால தான் ஐ ஹவ் சூசன் தட். we have other options like ஆப்ஷன் ஏல என்ன சொல்றாங்க? thigh ஃபிளெக்ஸா இருக்கும், லெக்ஸ் வந்து எக்ஸ்டெண்டடா இருக்கும். அது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபிளாங்க் பிரீச் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஆப்ஷன் பில என்ன சொல்றாங்க? thighs and legs are partially extended. அது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? footling presentation அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? this is flank presentation, this is footling presentation. option C is fully flexion or complete breach presentation. ஓகேவா? ஸோ நம்ம ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ஆப்ஷனை படிச்சாலே நம்மளால ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த கொஸ்டின். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் இஸ் அ டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலி, கன்வீனியன்ட், பர்பசிவ். கன்வீனியன்ட், பர்பசிவ் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தான். அப்போ மூணுமே கிடையாது. அப்போ மீதி என்னது? ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தான். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல 4 டைப் இருக்கு. ஒன்னு சிம்பிள் ரேண்டம், ரெண்டாவது சிஸ்டமேட்டிக் ரேண்டம், மூணாவது ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம், நாலாவது கிளஸ்டர். தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் ரேண்டம் ப்ராபபிலிட்டி ரேண்டம் சாம்பிளிங். ப்ராபபிலிட்டியில 4: சிம்பிள் ரேண்டம், சிஸ்டமிக் ரேண்டம், ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் அண்ட் கிளஸ்டர் ரேண்டம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். தென் பிரின்சிபல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்க்ளூட் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் except. So we have something called Fayol principle of administration அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இருக்கும், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் இருக்கும், ஸ்கேலார் செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கும், யூனிட்டி ஆஃப் கலெக்டிவ் பிஹேவியர் இருக்காது. அப்ப கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகே, வி ஹாவ் ஃபாயோல் பிரின்சிபல். ஃபாயோல் பிரின்சிபல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு எத்தனை பிரின்சிபல் இருக்கு? 14 பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல யூனிட்டி ஆஃப் கமாண்ட் உண்டு, யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் உண்டு, ஸ்கேலார் செயின் ஆஃப் கமாண்டும் உண்டு. என்ன இருக்காதுன்னா இதுதான் இருக்காது. மீதி 14 பிரின்சிபல்ஸ் இருக்கு. இஃப் யூ ஃப்ரீ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், ஆனா இது ஒரு முக்கியமான பார்ட் தான் ஃபாயோல் பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட், மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இன்க்ளூட் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸெப்ட். இன்னைக்கு எல்லாமே நெகட்டிவ் பார்ட்டாவே கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி என்ன? மீன் உண்டு, மோடு உண்டு, மீடியன் உண்டு. என்ன கிடையாது? பேட் டி டெஸ்ட் கிடையாது. இட்ஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். பேட் டி டெஸ்ட் ஆர் ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டே தவிர சென்ட்ரல் டெண்டன்சி கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஸோ மீன், மீடியன், மோடு தான் உண்டு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இதுக்கும் ஆப்ஷன் சி, பேட் டி டெஸ்ட் தான். சின்ஸ் சென்ட்ரல் டெண்டன்சி கொடுத்ததுனால ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். If a marks of 10 students of class 11 is given individually as 80, 82, 75, 95, 77, 81, 60, 35, 54 and 99, what is the mean? Actually question complete பண்ணல. What is the mean score of this class அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மீனுக்கான ஃபார்முலா என்ன? சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸ் என்ன? இருக்கிற எல்லா ஸ்கோரையும் ஆட் பண்ணணும். 80 plus 82 plus 75 plus 95 plus 77 plus 81 plus 60 plus 35 plus 54 plus 99 divided by 10. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு 10ஆல டிவைட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு
மீன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 80 + 82 + 75 + 95 + 77 + 81 + 60 + 35 + 54 + 99 எவ்வளோ வருது? 738 divided by 10, which is 73.8 or 74. Mean of this score is 73.8 or 74 is the mean. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்கல, ஆனால் இதுதான் மீன். கரெக்ட் ஆன்சர் 73.8 இல்லை 74 இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.